வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யார் நடத்தினாலும் போரை ஏற்க முடியாது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் கோரி இலங்கை அரசு அதிரடி அழைப்பு. அமெரிக்காவை கண்டிப்பதற்கு ஐநாவுக்கு முதுகெலும்பில்லை. இலங்கையை விற்கத் துணியும் மோடிரம் மனுர கூட்டணி. மத்திய கிழக்கு நெருக்கடி. அவசர கூட்டத்துக்கு சஜித் அழைப்பு. வெளிநாட்டவர்களுக்கு விசேட சலுகை. 2 வாரங்களுக்கு விசா காலம் நீடிப்பு. கட்டணம் கிடையாது என்றும் அரசு அறிவிப்பு. அச்சமடையாதீர்கள், நாம் பாதுகாப்போம். அமீரகத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதுவர் உறுதி. குவைத் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல். இலங்கையர்கள் எவருக்கும் பாதிப்பு இல்லை, அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் தூதுவர் அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் போர் தொடர்பில் சர்வதேச நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டில். கலாநிதி அன்வர் முஸ்தபா தெரிவிப்பு. 2027 முதல் தரம் 6க்கு புதிய கல்வி சீர்திருத்தம். பிரதமர் அறிவிப்பு. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை பயணிகளுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆரோக்கியா செயற்திட்டத்தில் இருந்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் விலகல். வீடுகளில் எரிபொருள் சேமிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயரக்கூடும். இலங்கையின் கையிருப்பு குறித்து அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான பயண கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேற முடியாமல் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 2 வாரங்களுக்கு நீடிக்க அரசு முடிவெடுத்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதனால் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் காலாவதியான விசா காரணமாக சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த மனிதாபிமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வார கால விசா நீடிப்புக்காக எந்தவித கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக பல சர்வதேச விமான நிறுவனங்கள் தமது சேவைகளை இடைநிறுத்தியுள்ளன. இதனால் இலங்கைக்கு சுற்றுலா வந்து மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக வந்திருந்த வெளிநாட்டவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கியுள்ளனர். அவர்களுக்கான நிவாரணமாகவே இந்த தீர்மானம் அமைச்சரவையினால் எடுக்கப்பட்டுள்ளது. விசா காலத்தை நீடிப்பதன் மூலம் வெளிநாட்டவர்கள் சட்டபூர்வமாக நாட்டில் தங்கியிருக்க முடியும் என்றும் அவர்களுக்கு தேவையான மேலதிக உதவிகளை வழங்க குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தயாராக உள்ளது என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது எதிர்வரும் 6/3/2026 அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. சுபங் கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜேசீலன் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் சேவையானது அசாதாரண காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வழமை போல் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் குறித்த கப்பல் சேவையானது இடம்பெறும். 01122246447 அல்லது 0117642117 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பு மேற்கொள்வதன் மூலமாக பயணச்சீட்டுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட ஆரோக்கியா செயற்திட்டத்தில் இருந்து இன்று முதல் விலகுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காமையினாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அதன் உதவி செயலாளர் வைத்தியர் கம்சமால் வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வைத்தியர் கம்சமால் வீரசூரிய தெரிவிக்கையில், சுகாதார அமைச்சு ஆரம்பித்துள்ள இந்த ஆரோக்கிய செயற்திட்டம் என்றால் என்ன, இதன் பின்னணியில் உள்நோக்கம் என்ன என்பது குறித்து கூட எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த செயற்திட்டத்திற்கு ஏதேனும் சாத்தியக்கூறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதா? இது யாருடைய அனுமதியுடன் செய்யப்படுகிறது? இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? நாட்டின் சுகாதார சேவையில் பாரிய பிரச்சனைகள் பல உள்ள நிலையில் பிரச்சனை இல்லாத இடங்களில் ஒரே மாதிரியான இருவேறு வேலைகளை செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். இது அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்படும் ஒரு வேலை என எமக்கு நியாயமான சந்தேகம் உள்ளது. வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டு பிரச்சனை இல்லாத இடங்களில் சுயலாபம் தேடுகின்றார்கள்.
எனவே எந்த விடயங்களும் தெரியாத அரசியல் முகமூடி அணிந்து இவ்வாறான செயற்பாடுகளில் பங்கேற்பதில்லை என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டு முதல் தரம் 6க்காக புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஊவா வெல்லச இரு திசைகளின் பிரதான சங்க நாயக்கரும் யுத்தகனவா ரஜமகா விகாரையின் விகாராதிபதியுமான அரச பண்டித வணக்கத்துக்குரிய கல்தம்புவ நந்தரத்ன நாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்ற போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய பாடநூல் அச்சிடும் பணிகளை கல்வி அமைச்சின் வெளியீட்டு திணைக்களத்திடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாண பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து மாகாணங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த நிதி ஒதுக்கீடுகளை பாடசாலைகளின் அபிவிருத்திக்காக முறையாக பயன்படுத்துமாறும் அதற்கமைய பாடசாலைகளில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்குமாறும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் முன்னாள் ஜனாதிபதி விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டார் என கூறப்படும் செய்தி குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை வெளியிட்டுள்ளார். அவருடைய படுகொலையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் முன்னாள் ஈரான் தலைவரின் பங்கை நாமல் நினைவு கூர்ந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் 2008 ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்தபோது சப்புகேண்டே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மேம்படுத்துதல் மற்றும் உமாஓயா பல்நோக்கு மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல முக்கிய மேம்பாட்டு திட்டங்களை தொடங்குவதில் ஈரான் ஜனாதிபதி முக்கிய பங்கு வகித்திருந்தார். ஈரான் எப்போதும் இலங்கையின் உண்மையான நண்பராக இருந்து வருகின்றது என்று கூறியுள்ள நாமல் விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இலங்கையின் மாதாந்திர தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் தற்போதைய மத்திய கிழக்கு மோதல் எண்ணெய் விநியோகத்தை பாதிக்காது என்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால தெரிவித்துள்ளார். சிபிசி, ஐஓஎஸ்சி, சினோபெக் மற்றும் ஆரம்பாக்ஸ் ஆகியவற்றுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே குறைந்தது 1 மாதத்துக்கு பாதுகாப்பாக போதுமான அளவு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னர் கோரப்பட்ட எரிபொருள் ஏற்றுமதிகள் திட்டமிட்டபடி உள்ளன என்பதை பேராசிரியர் கேமபால மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி நாட்டுக்குள் வரும் கப்பல்களில் பாதிக்கப்பட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து 1 மட்டுமே வருகிறது என்றும் மற்றவை இந்தியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வருகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் விநியோகம் தடைப்படும் அபாயம் குறைகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் விநியோகம் நிலையானதாக இருந்தாலும் மோதல் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலைகள் அதிகரிக்கக்கூடும். இது இலங்கையின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது என்று அவர் எச்சரித்துள்ளார். அனுமதியின்றி வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகரநாத் தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் மட்டுமே விநியோகத்தை கட்டுப்படுத்த QR முறைமை பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதனால் இந்த நேரத்தில் QR முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் எந்நேரமும் அதனை அறிமுகப்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இன்று காலை 9:45 மணி வரை சுமார் 29 லட்சம் லிட்டர் டீசல் மற்றும் 29 லட்சம் லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று சுமார் 69 லட்சம் லிட்டர் எரிபொருள் சந்தைக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் அச்சமடைந்து நீண்ட வரிசைகளில் காத்திருக்க தேவையில்லை என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அனுமதியின்றி வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பது சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது எனவும் டிஜே ராஜகரநாத் எச்சரித்துள்ளார். அத்தோடு இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நேற்று மாத்திரம் சட்டவிரோத சேமிப்பு தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நிலவும் அசாதாரண போர்ச்சூழலை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் சுமார் 3,50,000 இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து துரித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று இலங்கை தூதுவர் அரசாகுரே அறிவித்துள்ளார். இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அந்த விசேட பாதுகாப்பு வழிகாட்டுகள் வருமாறு: ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும்
உள்நாட்டளவுகள் அமைச்சு ஆகியவற்றுடன் இலங்கை தூதரகம் 24 மணி நேரமும் நேரடி தொடர்புகளை பேணி வருகின்றது. நிலைமைகளை உடனுக்குடன் அவதானித்து வருவதாகவும் இலங்கையர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. அவசர தேவைகள் மற்றும் இடர்காலங்களில் இலங்கையர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதற்காக தூதரகத்தினால் விசேட சேவை பிரிவு ஒன்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டிருப்போர் தத்தமது விமான சேவை நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா முகவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேவையற்ற வதந்திகள் மற்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை மாத்திரம் பின்பற்றுமாறு தூதுவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இலங்கையர்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவும் தூதுவர் அரசாகுரே மேலும் வலியுறுத்தியுள்ளார். குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் அங்கு வசிக்கும் இலங்கையர்கள் எவருக்கும் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று குவைத்துக்கான இலங்கை தூதுவர் லக்ஷ்மி ரத்நாயக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானின் தாக்குதல்கள் இடம்பெற்ற போதிலும் குவைத்தில் உள்ள இலங்கையர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்பதை தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுவரை இலங்கைகள் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிராபத்துக்களோ ஏற்பட்டதாக தகவல்கள் கிடைக்கவில்லை. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலினால் குவைத்தில் உள்ள இலங்கைகள் மற்றும் இலங்கையில் உள்ள அவர்களது உறவினர்கள் மத்தியில் நிலவும் பதற்றத்தை கருத்தில் கொண்டு தூதுவர் பின்வரும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இலங்கையர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் இதுகுறித்து அனாவசியமான அச்சம் கொள்ள தேவையில்லை. நிலைமையை இலங்கை தூதரகம் மிகவும் அவதானத்துடன் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது. இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விவகாரங்கள் தொடர்பில் குவைத் பாதுகாப்பு பிரிவினருடன் தூதரகம் நேரடி தொடர்பில் உள்ளது. ஏதேனும் அவசர தேவைகள் ஏற்பட்டால் அல்லது உதவி தேவைப்பட்டால் உடனடியாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் தற்போதைய நெருக்கடியான சூழலில் அங்குள்ள சுமார் 1,00,000க்கும் அதிகமான இலங்கைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து ராஜதந்திர நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் குவைத் தூதுவர் லக்ஷித ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் உலக சக்திகளின் மோதல்கள் மற்றும் பிராந்திய அரசியல் கூட்டணிகள் காரணமாக பல்வேறு நாடுகள் பெரும் அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் இரு வலுவான சக்திகளின் ஆதரவுடன் செயல்படும் தரப்புகளுக்கு எதிராக ஒரே நாடு போராடும் சூழல் உருவாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் கலாநிதி அன்வர் முஸ்தபா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சில அரபு நாடுகளில் நிலவும் அரசியல் தலைமைகள் வெளிநாட்டு தாக்கங்களின் கீழ் செயல்படுகின்றன. இவ்வாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பயங்கரவாதம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச அரங்கில் பலர் வலியுறுத்தி வரும் நிலையில் காசா, ஈரான் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பொதுமக்கள் உயிரிழப்புகள் தொடர்பாக உலக நாடுகள் ஒரே மாதிரியான அணுகுமுறையை கடைபிடிக்கவில்லை. சர்வதேச சமூகம் தாராளமான மற்றும் சமநிலையான நிலைப்பாட்டை எடுத்து அமைதி மற்றும் மனிதாபிமான அடிப்படைகளை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக தற்போதைய உலக அரசியல் பதற்ற நிலைமைகள் விரைவில் தீர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி மற்றும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பது தனது பிரார்த்தனையின் நம்பிக்கையும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு உலக அமைதி நிலை நாட்டப்பட வேண்டும் என்று இலங்கை அரசு சர்வதேச சமூகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இலங்கையின் இந்த தீர்மான நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள முக்கிய கருத்துக்கள், எந்த இடத்தில் நடந்தாலும் அவர் நடத்தினாலும் போரை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பது இந்த அரசின் கொள்கை. போரினால் விளைவது உயிரிழப்புகளும் சொத்து சேதங்களும் மாத்திரமே. எனவே உலக அமைதிக்காக இலங்கை எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படும். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த அசாதாரண சூழல் உலக அமைதியை குலைப்பதுடன் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் உலக பொருளாதாரத்தில் பாரிய எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும் அரசு விசேட கவனம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உலக நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையே இலங்கை விரும்புகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவசர விசேட கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை இந்த கூட்டம் நடைபெற உள்ளது.
இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் வருமாறு மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக அங்கு பணிபுரியும் லட்சக்கணக்கான இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த மோதல்கள் காரணமாக எதிர்காலத்தில் இலங்கையின் பொருளாதாரம், எரிபொருள் விநியோகம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய துறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தின் முடிவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தவும் உரிய அழுத்தங்களை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி இலங்கைக்கு பாரிய சவாலாக உருவெடுத்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்த ஒன்று கூடல் அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உலகையே அச்சுறுத்தி வரும் அமெரிக்காவின் கொடூரமான அதிகார போட்டிக்கு எதிராக குரல் கொடுக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு முதுகெலும்பு இல்லை என்று முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் மிக கடுமையான சாடல்களை முன்வைத்துள்ளார். கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற வர்த்தகத்துக்கு அதிகாரத்துக்கு கட்சி எனும் அக்கட்சியின் 4வது தேசிய மாநாட்டில் தலைமையுரையாற்றும் போது அவர் இந்த அதிரடி தாக்குதல்களை தொடுத்துள்ளார். இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கும் ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் தமக்கு வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்புகளை காலால் மிதித்து வருகிறது. அன்று பயங்கரவாத தடைச்சட்டத்தை எதிர்த்தவர்கள் இன்று அதிகாரத்துக்கு வந்தவுடன் அதைவிட கொடூரமான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வர துடிக்கின்றனர். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இந்தியா மற்றும் அமெரிக்காவிடம் முற்றாக மண்டியிட்டுள்ளது. மோடி மற்றும் ட்ரம்ப் ஆகியோரின் பொருளாதார தேவைகளுக்காக இலங்கையின் நிலங்கள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டு முழு நாட்டையுமே காட்டிக் கொடுத்துள்ளது. முகங்களை மாற்றுவதாலோ அல்லது கட்சிகளை மாற்றுவதாலோ இங்கு விடிவு பிறக்காது. தற்போதுள்ள திருடர்களை பாதுகாக்கும் கொள்கையை தகர்க்க வேண்டுமானால் உழைக்கும் வர்க்கத்தினர் அதிகாரத்தை கைப்பற்றுவதே ஒரே தீர்வாகும். பேரரசுவாதம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு எதிராக ஒரு உண்மையான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப அனைத்து உழைக்கும் மக்களும் ஓரணியில் திரள வேண்டும் என்று குமார் குணரத்னம் அறைகூவல் விடுத்துள்ளார்.